இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸோட டேயை சிறப்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சியும் துவையலும். என்னடா இவ கஞ்சியும் துவையலுமே சொல்றான்னு நினைக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கனால வெயில்ல கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கட்டும்ங்கிறக்காக நான் கொஞ்சம் கூலிங்கான ஐட்டமா இருக்கட்டும்னு கொடுக்குறேன். மத்தியானத்துக்கு அவங்களுக்கு மோர், எனக்கு ரசம், வாழைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ணினேன். இடையில சாப்பிட்றதுக்கு சீனிக்கிழங்கு வச்சு கொடுத்து விட்டாச்சு. இங்க நான் வீடியோல வந்து ஜூஸ் எல்லாம் என்ன குடுக்குறேன்னு சொல்லி நான் காமிக்கிறது இல்ல. இல்லைன்னா எப்பவுமே 3 பாட்டில்ல ஜூஸ் கொடுத்து வருவேன். ஒண்ணு வந்து எப்பவுமே டிஃபால்ட்டா மோரு, 2வது ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ். இன்னைக்கு முலாம்பழம் ஜூஸ் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத், இந்த சப்ஜா சீடு ஊற வச்சு நன்னாரி சர்பத் போட்டு கொடுப்பேன். இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு. 3 பாட்டில் இருக்கும் எங்க வீட்டுல ஜூஸ். அது 3மே நான் கொடுத்து விட்டு ஃபில் பண்ணி தான் அனுப்புவேன். எப்பவுமே சம்மர் சீசன்ல இந்த 3 மாசத்துக்கு எப்படியும் இந்த 3 பாட்டில் போயிடும். இப்போ நம்ம 10th எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம 12th நோக்கி மார்க் எடுக்கணும். 10th நல்ல மார்க் எடுத்தாதான் 12th சீட்டு கரெக்டான குரூப் கிடைக்கும்னு ஓடணும். அப்புறம் 12th மார்க் கிடைச்சதும் அது கிடைக்கணுங்கிற கிடைச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து காலேஜ் நல்ல சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும், நல்ல கேட்ட மாதிரி ஒரு எதிர்பார்த்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அதுக்கேத்த மாதிரி ஓடணும். அப்புறம் காலேஜ்லயும் வந்து ஒரு கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா படிச்சு அரியர் இல்லாம பர்சன்டேஜ் வாங்கினாதான் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி ஓடுன்னு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கியாச்சு. பிளேஸ்மெண்ட் வாங்கி ஒரு வேலைக்குன்னு வந்தோம்னு வைங்களேன், நம்ம மென்டாலிட்டி எப்படி ஆயிடும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 15,000 போறோம்னு வைங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம இருப்போம். அதுவே ஒரு 50,000 வாங்குறோம்னு வைங்களேன், அப்பவும் அதே நிலைமைதான். நிலைமை என்னமோ மாறின மாதிரி இருக்காது. நம்ம யோசனை தான். அன்னைக்கு 15,000 என்ன இது வாங்குறோமோ அதுக்கு 20,000 நம்ம யோசிச்சிடுறது. அதுக்கப்புறம் 50,000 வாங்குறோமா, நெக்ஸ்ட் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அது ஃபுல்லா இஎம்ஐ கட்டுறதுலயே போகும். ஆனா நம்ம கையில வர்றது என்னமோ அந்த 10,000மோ 15,000மோ தான். அப்போ மந்த் எண்டுன்னு வந்துடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா கைய கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது இவ்வளவு சம்பாதிக்கிறோம், கையில காசே இல்லையே, என்ன வெளியில இருந்து பாக்குறவங்க இவளுக்கு என்ன நல்லாதானே சம்பாதிக்கிறா, இவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியும்.